நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா போலீஸ்காரன் எங்கே தேடி வரான்? மாமூலாம் கரெக்டாக போயிடுச்சுல? அதெல்லாம் 1ஆம் தேதியே போயிடுச்சு அண்ணாச்சே. புது அளவில் இருக்கான். போய் என்னன்னு கேளு. சரிங்க அண்ணாச்சே. சார் வணக்கம் சார். எங்கடா உங்கள் ஓனரு? அதுவும் அங்கே இருக்கார் சார். அவனை போய் வர சொல்லு. என்ன சார் விஷயம் சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவனை போய் கூப்பிட்டு வாடா. சரிங்க சார். அண்ணாச்சே உங்களை அங்கே வர சொல்கிறாரு. என்ன விஷயமா? தெரில அண்ணாச்சே. சரி போய் வேலையை பாரு. சரி அண்ணாச்சே. சார் என்னங்க சார், அதான் கவர்மெண்ட் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்து வந்துருச்சே, அப்புறம் என்ன எவ்வளோ தூரம்? அது பத்தலை, அதான் மறுபடியும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நல்லா இருக்க மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நாளைச்சா எப்படி ஆகிட்டான் பாரு, திடீர்னு வந்து நிற்கிறேடா. என்ன மாப்பிள்ள இப்போவும் அதே பிராண்டு தானே? பழசா மறக்கூடாது மாப்பிள்ள, அதான். எப்படிடா இருக்க? நான் சூப்பராக இருக்கேன் மாப்பிள்ள, நீ எப்படி இருக்க? ஓகே மாப்பிள்ள, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. டேய் அப்போ பார்த்த மாதிரியே இருக்குடா நீ. என்ன தொப்பதான் லைட்டாக பெருத்து இருக்கு. வீரு ஜாஸ்தியோ? இந்த தொப்பையும் ஹேர் ஸ்டைல் தான் மாப்பிள்ள போலீஸ்காரனோட ஐடி கார்டு. இது இல்லைன்னா போலீஸ்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. மஃப்டியில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே, அதான். ஆமாம், என்ன அந்த பக்கம் ஏதாவது ஸ்பெஷல் டியூட்டியா? கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் தான் எனக்கு போஸ்டிங். லைசன்ஸ் இல்லாமல் அம்பாசமுத்திர ரோட்டில் வண்டி ஓட்டினா என்கிட்ட தான் மாட்டோம். 5 மொத்தம் வாங்குவீங்கள மாப்பிள்ள? மாப்பிள்ள 500 குறையாம ஐயா வாங்குறதில்ல. விலை போகிறது தப்பு இல்லைடா மாப்பிள்ள, ஆனால் நல்ல வேலைக்கு போகணும், அதான் மேட்ரு. மாப்பிள்ள நீ ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் இருக்கான்? 5 வருஷம் ஆச்சு. அப்பா, நேற்று தான் உன்னை நல்ல எக்ஸ்பிரஸில் ஏற்றி விட்ட மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே 5 வருஷம் ஆகி போயிடுச்சு பாரா. சார் அதை விடு, வீட்டில் எப்படி இருக்காங்க அம்மா தங்கச்சி? எல்லாம் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. ஆமாம், நீ எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ண? நேற்று தான் மாப்பிள்ள சார்ஜ் எடுத்தேன். சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் நீ நம்ம ஸ்டேஷனில் இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சே காலி பண்ணியிருக்கலாம் மாப்பிள்ள. ஏன் என்னாச்சு? மீனாட்சியை பொண்ணு பார்க்க வந்தவன் மீனாட்சி பற்றி தப்பு தப்பாக பேசிட்டான் மாப்பிள்ள. சும்மா விட்டு அவனை? அவெல்லாம் அடி பின்னாச்சு மாப்பிள்ள. என்ன இருந்தாலும் அசிங்கம் நமக்கு தானே மாப்பிள்ள. விடுறா மாப்பிள்ள, அப்படி ஒருத்த மாப்பிள்ளையே வரலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அது ஓகே தான் மாப்பிள்ள. பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த தப்புமே பண்ணாமல் பேர் கட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி சரி பண்ணி மீனாட்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகணுண்டு ஒரே யோசனையாக இருக்குடா. வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் உடஞ்சி தான் போயிட்டாங்க மாப்பிள்ள. சும்மாவே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் இது வேறு. மாப்பிள்ள நான் உனக்கு கேட்பேன், ஏன்னா இந்த நேரத்தில் டக்குன்னு இப்படி கேட்குறேன்னு என்ன நீ தப்பா எடுத்துக்கூடாது. ஏய் சும்மா சொல்கிறா. மனசில் தோணுச்சு, நீ என் மாப்பிள்ளன்றதுனால டக்குன்னு கேட்குறேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் ஏற்றுக்கிறேன். ஏய் என்கிட்ட சொல்கிறதுக்கு இடத்துல இழுவ போட்டுக்கு இருக்கவே, சும்மா சொல்கிறா. மீனாட்சிக்கும் உனக்கும் ஏன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சம்மதம்னா மீனாட்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும். காசு பணத்து மேலாம் எனக்கு ஆசை இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், போதுமான அளவுக்கு எனக்கு சொத்து இருக்கு. என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் என்னோட அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற ஒரு நல்ல பொண்ணு வேணும். அதுக்காக தான் 4 வருஷமா என் கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்கேன். உன் தங்கச்சி மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக வரதா இருந்தா வேற என்னடா வேணும் எனக்கு? மாப்பிள்ள நான் ஒன்றும் கம்பல் பண்ணலடா. சேச்சா என்னடா நீ டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா.
சரிடா மாப்பிள்ள அப்போ உனக்கு ஓகேன்னா நீ அப்பா அம்மா கிட்ட பேசு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். மாப்பிள்ள தேடி போன தெய்வம் என்ன தேடி வந்த மாதிரி இருக்குடா. ஏடா மாப்பிள்ள இல்லைன்னு பேசிட்டு நீ என் ஃப்ரெண்டுடா மாப்பிள்ள. இல்லைடா மாப்பிள்ள சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கலடா. முதல்ல வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட பேசு. அவங்க சம்மதம் சொன்னாங்கன்னா அப்புறம் கூடி பேசி நல்ல முடிவு எடுக்கலாம். டேய் இதில் விரும்புறதுக்கு என்னடா இருக்கு? நீ தான் என் தங்கச்சி மாப்பிள்ளன்னு சொன்னா அதுக்கு மேலே யார் என்னடா சொல்ல போகிறது? நீ தான்டா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை.